ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவ செய்திக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான தருணத்துல காலை வேளையிலும் உங்களுடைய சமூகத்துக்கு வந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி நடத்தும் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. இந்த வேளையில ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கும்படியாக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் நீர் என்ன பேச சித்தமானீரோ அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசி எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். ஆவியாருடைய கரங்களுக்குள்ளால் முழுவதுமா இந்த வேளையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா, உங்களுடைய சித்தம் மாத்திரம் இந்த வேளை நிறைவேற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாட்களில ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அற்புதங்களுக்கு நாம பெற்றுக்கொள்ளணும், கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா உண்மையாகவே தேவன் கிட்ட இருந்து எல்லா வார்த்தைகளின்படி நாம் நடக்கிற பிள்ளைகளா இருந்தோம் என்றால் கண்டிப்பா அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சோ இந்த நாளிலும் தேவ செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இந்த வேளையிலும் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிமித்தத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான வேத வசன வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். பாருங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல என்ன பேச விரும்புகிறார் என்றால், நாம செலுத்துகிற பலிகளாகட்டும், நாம் செலுத்துகிற காணிக்கைகளாகட்டும், நாம் செலுத்துகிற தேவனுடைய காரியங்களை என்னெல்லாம் செலுத்துகிறோமோ எல்லா பொருட்களை காட்டிலும் எல்லா விதமான காரியங்களை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். இந்த காலை வேளையில அடியே ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை இது. என் பிள்ளையிடத்துல சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்று நான் கேட்கும் போது ஆண்டவர் திட்டமா என் இடத்துல சொன்னார், பிள்ளைகள் எல்லா காரியத்தையும் கீழ்ப்படுவதை காட்டிலும், எல்லா மனுஷனுடைய வார்த்தையை கீழ்ப்படுவதை காட்டிலும் என்னுடைய வார்த்தைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இந்த தினத்துல சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் எனக்கு சொன்னார். பாருங்க, நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே நலம். ஆமென். மனுஷனுக்கு கீழ்ப்படிந்தோம்னா அது கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படுகிறதோ, மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதோ தேவன் அதை விரும்ப மாட்டார். தேவன் என்ன விரும்புகிறார்னா, நீங்க எந்த காரியம் செலுத்தினாலும் முதலாவது எனக்கு கீழ்ப்படிந்து நான் என்ன சொல்லுகிறேனோ அதன்படி செய்யும் பொழுது உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியமும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இந்த காரியத்துல நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, சவுல் இடத்துல ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லியிருப்பார். என்ன, அமலேக்கியர்களுடைய இடத்துல நீ யுத்தம் பண்ண போகும்பொழுது அங்கே இருக்கிற அந்த ஜனங்கள், விசேஷமா அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள். எப்பொழுதுனா, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது வழியெல்லாம் அவர்கள் உபத்திரம் பண்ணினதை கர்த்தர் மனதிலே கொண்டு அவர் சொல்லுகிறார், வழியில வரும்போது நீங்க இந்த யுத்தம் பண்ணும் பொழுது நீ அமலேக்கியரை கொன்று போட வேண்டும், அங்க இருக்கிற ஜனங்களை கொன்று போட வேண்டும், எல்லா காரியத்தையும் நீ உயிரோடு விடாதபடிக்கு அந்த இடத்தை சுட்டரிக்க வேண்டும் என்று தேவன் ஒரு கட்டளையை சவுலுக்கு கொடுத்திருப்பார். சவுல் இஸ்ரவேலுடைய ராஜா, அந்த ராஜாவுக்கு அந்த கட்டளை கொடுத்திருப்பார். சோ சாமுவேல் மூலமா இந்த வார்த்தைகள் அவருக்கு உண்டாயிருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சவுலே நீ விதமா செய்ய வேண்டும் என்று எல்லா காரியத்தையும் அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாம் அதுல தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மனமெடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷனையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சவுலுக்கு வந்த பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்திருக்குது. சாபத்தீடான அந்த ஜனங்களை நீ விதமாய் பண்ண வேண்டும் என்று கர்த்தரிடத்திலிருந்து ஒரு சத்தம் வந்திருக்கிறது. ஆனா அந்த வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படியல. ஏன்னா, அங்கே வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு போறாரு. அங்க போய் யுத்தம் பண்ண போகும்போது பார்த்தா அங்க எல்லாமே நல்லா இருக்குது. அங்க பார்க்கும்போது யாரையும் கொன்று போடணும், எல்லாத்தையும் அழிக்கணும்ன்ற எண்ணம் போய் நலமானவைகள் எல்லாவற்றையும் எடுத்து வைக்கிறார். நல்ல குதிரையாகட்டும், நல்ல பசுகளாகட்டும், நல்ல மனுஷர்களாகட்டும், எல்லா காரியத்திலும் பெஸ்ட் எதுவோ அந்த காரியம் அவன் கண்ணுக்கு இச்சிக்கிற எல்லா காரியத்தையும் அவன் கண்ணு பார்த்த பொழுது அவனுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குதோ, எதெல்லாம் நன்மையானதோ இருக்கோ, அது எதெல்லாம் அவனுக்கு பயன்படுத்துதா இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து ஓரமா எடுத்து வச்சுட்டான். எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு மற்ற எல்லாவற்றையும் அழைத்து போடுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் என்ன
சொல்லி அனுப்பினார்? அன்னைக்கு நீ போய் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்றுதான் கட்டளை வந்தது. அதுதான் வார்த்தை ஒரு ஊழியக்காரர் மூலமா வருகிறது. அப்ப அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஏதோ காரணம் இல்லாம ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவர் தெரியாதா இது நல்ல விஷயம் இது கெட்ட விஷயம்? சில காரியங்களை கர்த்தர் விடுன்னு சொல்லும்போது, சில காரியங்கள் இது வேண்டாம்னு சொல்லும்போது நாம் அதை கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷத்தை கீழ்ப்படுவதை பார்க்கிலும் என்ன நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிதான் உத்தமன் வேதம் சொல்கிறது. மனுஷனுடைய வார்த்தைகள், மனுஷன் பேசுற இச்சகமான வார்த்தைகள் ஆகட்டும், நலமான வார்த்தைகள், அதை எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு அவங்களுக்கு கீழ்ப்படுகிறோம். நீங்க இதை படிங்க, நீங்க இதை இந்த இடத்துக்கு போய் பண்ணுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க, இந்த இடத்துல அலைன்ஸ் பண்ணுங்க. சில மனுஷர்கள் பொய்யாய் பேசுகிறதான மாய்ஜாலமான வார்த்தைகளை கேட்டு நல்லவைகளா இருக்கிறதே, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுத்து தவறுதலான வழிகளுக்குள்ளாக நீங்க கடந்து போகிறீங்க. அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. சவுல் அந்த நாட்களில தவறின காரியம் என்னன்னா, தனக்கு தன் மனதுக்கு நலமானதும் நல்ல பொருட்களையும் அவன் எடுத்து வைத்துக் கொண்டான். மிகப்பெரிய தவறு அவன் அந்த நாட்கள்ல செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேகர் அப்படிதான். ஒரு பிரசங்கம் வருகிறது, ஆசீர்வாதமான பிரசங்கம் வரும்போதெல்லாம் அது எனக்குரியது என்று எடுத்துக் கொள்கிறது. சில அந்த வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசப்படும் போது நம்ம இந்த மாதிரி நடக்கணும் அந்த மாதிரி நடக்கணும்னு சில ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது இந்த பிரசங்கம் எனக்குரியது இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளிடுறது. இல்ல அன்பு பிள்ளைகளே, எல்லாவற்றையும் நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில சில காரியங்கள் நன்மைகள் பெறவே இல்லை, சில காரியங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு போகவே இல்லை. ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பல நேரங்களில் நீங்க கேள்வி கேட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நீங்க தேவன் சொல்லும் விதமாக நடந்து கொண்டு பாருங்க. நம்ம என்ன தெரியுமாயிடும், நம்ம சர்ச்சுக்கு போயிடுறோமா, நம்ம காணிக்கை போட்டுறோமா, தசம பாகம் கொடுத்துடுறோமா, பலிகளை நம்ம செலுத்துறோமா, நம்ம முடிஞ்சதை செஞ்சிருமா, அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு வெளியில போயும் வீடுகளில போயும் உங்களுடைய வாழ்க்கையில போயும் உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு எது கரெக்டோ, உங்க மனசுக்கு என்னவோ அந்த நேரத்துல அந்த சமாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்க பண்ணணுமோ அதை நீங்க செய்ய முயற்சி பண்றீங்க. அதுதான் தவறு. அல்லேலூயா. சபையில எல்லாரும் பார்க்கும்போது ஒரே மாதிரி உட்கார்ந்து நம்ம ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஒரே இடத்துல இருக்கிறோம். அதனால அப்ப கீழ்ப்படிதல் எல்லாம் கீழ்ப்படிதல் கிடையாது. உங்க வாழ்க்கையின் காரணங்கள்ல நீங்க என்னென்ன செய்றீங்களோ அந்த செய்கையில கீழ்ப்படிதல் இருக்கா? அது தேவன் சொன்ன மாதிரி இருக்கா? இல்ல மனுஷனுக்கு பிரியமானதா இருக்கா? பிசாசுடைய வார்த்தை கீழ்ப்படிதல் நடக்கிறீங்களா என்பதை நீங்க யோசித்து பாருங்க. அல்லேலூயா. இந்த நாட்களில நாம் கீழ்ப்படிதல்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஆமென். இந்த நேரத்துல இந்த சவுல் கீழ்ப்படியாமை செய்த அந்த காரணத்தினால ஒரு மிகப்பெரிய தண்டனை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். என்னன்னா, அவன் ராஜ்யபாரம் அவனை விட்டு கடந்து போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியத்தை வெறுக்கிறார். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், நீ ஒரு விஷயத்தை செய்யற. நிறைய காரியங்களில அப்படிதான் கிறிஸ்தவர்கள் என்ற வாழ்க்கையில நடந்து கொள்ளுகிறார்கள். நிறைய காரியங்களில மாறுதல். இதுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? நீ கீழ்ப்படியாதது எதை கூட ஒப்பிடுறாருன்னா, வசனம் சொல்கிறது 1 சாமுவேல் 15:23 வசனம் வாசிக்கிறோம். இரண்டகம் பண்ணுதல் பிள்ளி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இரண்டகம் பண்ணுதலும் பிள்ளி சூனியம் மாத்திரம் அல்ல, முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்குமா இருக்கிறது. இந்த வார்த்தையை ஆண்டவர் பிள்ளி சூனியத்தோடு சேர்க்கிறார். கீழ்ப்படியாது நீ மாறி நடக்கிற, நீ கீழ்ப்படிகிறன்னு சொல்லிட்டு சபையில ஒரு மாதிரியும், நீ கீழ்ப்படிகிறன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது கீழ்ப்படிகிறன்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அமைதலா இருந்துட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் உன் விருப்பத்தை நீ நிறைவேற்றும் பொழுது தேவன் இந்த பிள்ளி சூனியத்துக்கு இணையாக விக்கிரக ஆராதனைக்கு இணையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்லும் வார்த்தையை கேட்டு நடக்கிற பிள்ளைகளா நீங்கள் காணப்பட வேண்டும். ஏன்னா கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்ப வச்சிருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுடைய ராஜா, முதல் ராஜா அந்த சவுல், இவரை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் அவ்வளவு ஆசையா தெரிந்து கொண்டார். ஏன்னா சவுலை குறித்து நம்ம வாசிக்கிறோம், அவன் எப்படிப்பட்டவனா, மிக உயர்ந்தவனாகவும் அழகு நிறைந்தவனாகவும் பராக்கிரமசாலியாகவும் அவன் ராஜஸ்தானத்துக்கு ஏற்ற எல்லா அம்சமும் நிறைந்த ஒரு மகனாக கர்த்தர் அவனை
தெரிந்து கொண்டார். எல்லோரும் பார்க்கலும் மிக உயரமானவனாக அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனா அவனுடைய வாழ்க்கையில தேவன் நினைத்தபடி அவன் வாழவில்லை. அவன் தேவன் நினைத்தபடி அவன் செய்யவில்லை. வாழவும் இல்லை, செய்யவும் இல்லைன்னு கர்த்தர் பார்த்து அவன் கையில இருந்து அந்த ராஜ்யபாரத்தை பிடுங்குகிறார். அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை மாற்றக்கூடாது. அவன் தேவன் விரும்புகிற திட்டத்தை மாற்றக்கூடாது. தேவன் விரும்புகிற காரியத்தை மாற்றக்கூடாது. தேவன் ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்துக்கு என்று கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சவுலை எப்படிதான் அழைத்தார்? தேவன் அவ்விதமாக தான் தெரிந்து கொண்டார். இவனை எல்லா காரியத்திலும் மேன்மையாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனா அவனோ அந்த காரியத்தை விட்டு விட்டான். அந்த காரியத்தில் தேவன் உண்மை இல்லாமல் நடந்து கொண்டார். கீழ்ப்படியாமையாக அவன் தேவ கோபாக்கினை பெற்றுக் கொண்டார். ஆகையால் என்ன நடந்ததுன்னா 28ல நம்ம வாசிக்கிறோம். சாமுவேல் அவனை நோக்கி சொன்ன வார்த்தையை நம்ம கவனிப்போம். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அது கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு தினத்துல அப்பொழுது எப்ப கீழ்ப்படியலையோ, எப்போ தேவன் இது சரியில்லைன்னு நினைச்சாரோ அப்பொழுதே அந்த காரியத்தின் ஊழியத்தின் காரியத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்துகிற அந்த ராஜ்ய பாரத்தை எடுத்து அப்படியே தாவீதின் கையில கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, தேவன் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியமா இருக்கிறது. நம்ம ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கிறோம், அநேக நன்மையான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவன் போகிற வழி இன்னதென்று அறியாமல் தேவன் சொன்னாரேன்னு சொல்லிட்டு கீழ்ப்படிதலோடு நடந்தார் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். தேவன் அழைத்தது அவ்வளவுதான். தேவன் தான் கூப்பிட்டார். தன் வீட்டை விட்டு, தன்னுடைய அந்த ஊரை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவர் எங்க போறோம் எங்க வரோம் என்ன என்று கேட்காம அமைதியோடு அவர் கடந்து வந்தார். ஆகையாலதான் வானத்து நட்சத்திரங்களே என்ன கூடுமானால் எண்ணுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய ஆசீர்வாதம் வானம் அளவு வந்து ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் ஒவ்வொரு தருணத்திலும் தேவனுக்கு உண்மையாகவே கீழ்ப்படிந்து நடந்தார். அதனாலதான் அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்கிறோம். தேவன் சொல்லிட்டார், அது என்னமோ நல்லதோ கெட்டதோ, ஒரு முறை ஆண்டவர் ஒரு பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு வயசு சென்றதுக்கு அப்புறம் வயது முதிர்ந்ததுக்கு அப்புறம் பிறந்த ஈசாக்கை கர்த்தர் பலி கேட்கிறார். நீ வந்து எனக்கு குறிப்பிட்ட மோரியா மலையில நீ வந்து பலி கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் அந்த காரியத்தை குறித்து முறுமுறுக்காம தன் மனைவி கிட்ட சொல்லாம அங்க உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு அழாம தேவன் சொன்னார், தேவன் தான் கொடுத்தார், தேவன் தான் கொண்டு வந்தார், என்ன என் தேவன் தான் என்னை ஆசீர்வாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வயசுலயும் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தது அவர் தானா? அவர் என்னமோ ஒரு பிளான் வச்சிருக்கார், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதை நான் நம்புகிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல அவர் போய் அந்த பலி கொடுக்கிற இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான சாட்சி. தேவனே அசந்து போய் சொல்லுவார், அவர் வந்து பிள்ளையை வந்து பலிபீடத்து மேல வைத்துட்டு கத்தி எடுத்து குத்தி அந்த இடத்துல பலி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது கர்த்தர் அங்கிருந்து ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் சாட்சி. இப்படி கீழ்ப்படிந்து ஒரு குழந்தைய கொடுக்கிறதுனா எந்த தாய் தகப்பனால எப்படி முடியும்? அது முடியாத சான்ஸே இல்லாத ஒரு விஷயம். ஆனா கேட்டது தேவன். ஆண்டவர் என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு, அவர் தானே கொடுத்தார், அவர் தானே கொண்டு வந்தார், அவர் தானே ஆசீர்வதிச்சார். அவர் சொல்லும் பொழுது நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன் என்று அந்த கீழ்ப்படிதலை காரியத்தை ஆபிரகாம் இந்த இடத்துல காண்பிக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அவ்வளோ விதமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் தகப்பனாக அந்த தகப்பனை இந்த நாட்கள் நம்ம முன்பதாக சாட்சியாக வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளையே, இந்த நாட்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பாருங்க, சவுல் பண்ணின காரியத்தை நம்ம மனஸ்தாபப்படுகிறார். வசனமே சொல்லுகிறது, சவுலின் நிமித்தமாய் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் இவனை ராஜாவாய் மாற்றினோம், ஏன் இவனை வந்து கொண்டு வந்து இங்க நிறுத்தினோம், இவன் நமக்கு கீழ்ப்படிந்து நடக்கலையே, அவனுக்கு என்ன தோணுதோ என்று அதை தானே செய்தான். நான் கொடுத்த அந்த ராஜ்யபாரத்துல என்னுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றவில்லை என்று ஆண்டவர் மகா வருத்தத்தோடு வேதனையோடு கூட இந்த வேளையில சவுலை
ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவருடைய ராஜ்ய வாரம் கடந்து செல்கிறது. அன்பு பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ரொம்ப கவனமா இருங்க. யாக்கோபிலே விதமாய் வசனத்துல வாசிக்கிறோம், கீழ்ப்படியாமல் பிள்ளைகளின் தேவ கோபாக்கினை வரும் என்று. கீழ்ப்படியாமை என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதை குறித்து கவனமா இருங்க. தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்க. முதல்ல ஆதாம் தவறின அந்த கீழ்ப்படியாமையினால இன்றைக்கு வரைக்கும் நம்ம எத்தனையோ காரியங்களை பிரசங்கங்களை கேட்டு வருகிறோம். ஆனாலும் நாமும் கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டே இருக்கிறோம். எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் தேவன் சொல்லுவது ஒன்று, நீங்கள் செய்வது ஒன்று இல்ல. உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை என்னவென்றால் தேவன் சொல்வதை சரியா செய்யுங்க. நீங்க சரியா செஞ்சீங்கன்னா தடை இருக்காது. நீங்க சரியா செய்யப்படுறதாலதான் எல்லா காரியம் தடைப்பட்டு போயிருக்கிறது. தேவனுக்கு முன்பதாக மண்டிடுங்க. தேவனுக்கு முன்பதாக அழுது ஒப்பு கொடுங்க. தேவரே, இதை செய்வது கடினம், என்னை செய்ய வைங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று நீங்க தேவனோடு ஒப்புரவாங்க. ஹல்லேலூயா. வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம், சவுலாகட்டும் தாவீதாகட்டும், சவுலை காட்டிலும் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்தார். சவுலை காட்டிலும் தாவீது எப்படிப்பட்டவனா, பாவத்தில் நிறைந்தவனா இருந்தா, விபச்சாரம் பண்ணினவனா இருந்தா, ஆனாலும் அவன் தேவனுக்கு முன்பதாக கீழ்ப்படிந்து நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சோ ஆகையால சவுலை போல நாம் நடந்து கொள்ளாதபடிக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எதுவோ, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் எதுவோ, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான வேலை எதுவோ, நம்மளை எங்கெல்லாம் ஆண்டவர் வைத்தாரோ அந்த இடத்துல தேவன் விரும்பும் வண்ணமாக வாழ்ந்து காமிக்க வேண்டுமே அல்லாமல் நீங்கள் கீழ்ப்படியாமையின் காரியத்தில் இருந்தீங்கன்னா, எங்க இருந்தீங்களோ அங்கிருந்து எல்லாவற்றும் கர்த்தர் எடுத்து போடவும் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ ரொம்ப ஜாக்கிரதையோட இந்த பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுக்குள்ள உங்களை ஒப்புரவாகுங்க. தேவனோடு கூட உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, நான் பண்ணினது தவறு, நான் இந்த காரியத்தை இனி கீழ்ப்படிந்து நடக்கிறேன் என்று உங்கள் வாழ்க்கையில எதையெல்லாம் நீங்கள் விட்டீர்களோ அது எல்லாவற்றும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து, தேவ சமூகத்துல ஆண்டவர்கிட்ட மண்டிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஒரு வார்த்தையில நீங்க நிதானமாய் ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நிலைநிற்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கம் உள்ளவர். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நம்ம சில வேளைகளில பண்ணுகிற தவறு, நம்ம கண்ணி இச்சித்ததை பார்த்து நம்ம தவறுதலான காரியங்களை முடிவெடுக்கிறோம். இல்ல, கேட்கிறவர்களால் மாத்திரம் அல்ல, கேட்ட பிள்ளைகளாக நீங்கள் அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லமுள்ள தேவனா இருக்காரு. இப்பொழுதும் அடியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரமே சப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இன்றைக்கு ஒரு சத்தியத்தை எங்களோடு கூட நீங்க பேசுனீர். அப்பா, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, நன்றி நன்றி நன்றி. நீர் சொல்லும் வார்த்தையை ஆண்டவரே சில நேரங்களில மனுஷருக்காக நாங்கள் விட்டு கொடுத்து விடுகிறோம் ஆண்டவரே. சில நேரங்களில் மனுஷருக்காக ஆண்டவரே அப்பா அந்த காரியத்தை நாங்கள் செய்யாமல் போகிறோம். இந்த வேளையில கூட கர்த்தாவே, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் நீர் சொன்ன எல்லா வார்த்தையும் கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் மனதை குழப்புகிற, இவர்கள் மனதை மயக்குகிற ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத படிக்க ஆண்டவரே அப்பா, இவர்களை வேற வழி சிந்தனையை மாற்றுகிறவர்களை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. என் தகப்பனே, நீர் எந்த இடத்துல வைத்தீரோ, எந்த பொசிஷன்ல வைத்தீரோ, எந்த இடத்துல என் பிள்ளைகளை வைத்தீரோ அங்கே உமக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய், உத்தமமான பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று வேதம் சொல்கிறதே. பலியை பார்க்கிலும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நாங்கள் செலுத்துகிற எல்லா காணிக்கைகளை காட்டிலும், எல்லா காரியத்தை காட்டிலும் கீழ்ப்படிதலோடு இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறேன். நன்றி 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 கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உமக்கு சுத்தமான இடங்களில், உமக்கு சுத்தமான காரியங்களை இந்த பிள்ளைகள் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இந்த வேளையில கூட கர்த்தாவே, யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு போராடி கொண்டிருந்தா எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் சரி தூக்கி இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. பூரண சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். பலவீனத்தில் நிமிர்த்தமாய் சோர்ந்து போகாதபடிக்கு தேவரீர் இப்பொழுது பலத்தினால் இடை கட்டுவீராக. ஒவ்வொரு சரீரத்தை இடை கட்டுவீராக. ஆசீர்வதி வாசல் வீடுகளை ஆசீர்வதிங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் மன தெளிவை கொடுத்து உடைய ஆசீர்வாதத்துல பிள்ளைகளை நிறைவாய் நடத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். Praise the Lord.